அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் சி ப்ரோக்ராமிங். ஸோ இந்த புது சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த வீடியோ நம்ம சேனலுடைய 100வது வீடியோ, தட் இஸ் 100th வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற சீரீஸும் அப்படியே கண்டினியூ ஆகும், இந்த சீரீஸும் கண்டினியூ ஆகும். ஓகே, இப்போது இந்த சீரீஸில் நம்ம சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் படிக்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டர்போ C++ன்ற இந்த சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு டெடிக்கேட்டாக ஒரு தனி வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கும் போட்டுரும். பட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள், அது உள்ளே போயிட்டு டர்போ C++ டவுன்லோட் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கோ இல்லை செகண்ட் லிங்க்கோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவும் பெரிய ப்ராசஸ் இல்லை. இதுவே பைத்தானாக இருந்ததுன்னா அங்கே ஆட் டு பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நான் ஸ்பெசிஃபைடாக வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். சரி, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் டர்போ சி நீங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இந்த விண்டோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் டர்போ C++ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே கோடிங் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ இது அடித்து வச்சுருக்கோம். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு வரும்போது எதுவுமே இருக்காது. லட்சே இங்கே எப்படி எதுவுமே இல்லையோ அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டாட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் வரும். இந்த இடத்துல ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஃபைலை நம்மளோட கோடிங் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். இந்த விண்டோவில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுதுல ஸ்கொயராக ஒன்று, அதுதான் நம்ம மவுஸ் கர்சர். ஸோ இப்போ நம்ம மவுஸ் கர்சரே வேணாம், நம்ம கீபோர்ட்லேயே எல்லா வேலையும் செஞ்சுருவோம். ஸோ அதனால் மவுஸ் கர்சரை தூக்கிட்டு போய் ஓரமாக வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை நம்ம சிபிபி ஃபைலாக இருக்குது, இதை நம்ம முதல்ல சேவ் பண்ணி .c ஃபைலாக மாற்றிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது Alt F கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க, டவுன் ஆர் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபைலுக்கு பேர் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு hello.c அப்படின்னு வைக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருக்குன்னு சொல்லுது, நான் எஸ் கொடுத்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படி சொல்லாது, ஏன்னா நான் ஏற்கனவே இருக்கிற ஃபைலை ஓவர் ரைட் பண்ணுறேன். நீங்கள் புதுசாக தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ hello.c கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மாறிடுச்சு, hello.c அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அண்ட் தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இதில் கோடிங் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை. இந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்த சண்டையில் அவனை இன்க்ளூட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்க்ளூட்னா என்ன, அவனை உள்ளே இழுக்காதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதுக்கும் அர்த்தம். பேர்லேயே இருக்குது, இவனை உள்ளே இழுக்கணும், இந்த மாடியூல் இந்த ஒரு ஃபைலை உள்ளே இழுக்கணும் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட்னு கொடுப்போம். ஹேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரூல், இது தான் போடணும், இது போட்டால் தான் ஹேஷ் இன்க்ளூட் போட்டால் தான் இன்க்ளூடுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு ரூல் தான், அதுக்காக தான் ஹேஷ் அப்படின்றத போடுவோம். ஸோ ஸ்பேஸ் விட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி stdio.h அப்படின்னு கொடுத்து ஆங்குலர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு இருக்கும், தட் இஸ் stdioனா என்ன அப்படின்ட்டு. stdioனா ஒன்றும் கிடையாது, ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. .h அப்படின்னா ஒரு ஹெட்டர் ஃபைல்னு அர்த்தம். ஹெட்டர் ஃபைல்னால் ஒன்றும் பெருசாக கிடையாது, அது ஒரு ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படிங்கிறத கொடுப்போம். அடுத்து நீங்கள் என்ட்ரு தட்டி ஹேஷ் இன்க்ளூட் ஸ்பேஸ் விடணும்னு கூட அவசியம் கிடையாது, பட் விட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். con io டாட் ஹெச் அப்படின்னு போட்டு ஆங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. con ioனா ஒன்றும் கிடையாது, கான்ஸ்டன்ட் io, தட் இஸ் கான்ஸ்டன்ட் இன்புட் அவுட்புட். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல், அதுக்குள்ளேயும் சில செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஹெட்டர் ஃபைலும் நம்ம தேவைப்படும். 2 இல்லைனாலும் இந்த stdio ஆவது ரொம்ப மெயினாக நமக்கு தேவைப்படும். ஸோ con io கூட அவ்வளோவா நீங்கள் பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இப்போ நமக்கு ரெண்டுமே நம்ம போட்டுப்போம், பிகாஸ் ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன லைன் இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு லைன் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டைப்பாக பிரிச்சுருக்கோம் டேட்டாவை. நம்பர்ஸாக இருந்தால் அதுக்கு வந்து இன்டீஜர்னும், வந்து லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் இதில் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்கனும் நம்ம வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பு தான் போடணும். ஏன்னா நம்ம வந்து இன்டீஜர் ஸ்டோர் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இன்ட்டுன்னு போட்டு மெயின் தான் போடணும். மெயின் தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இடத்துல உங்களோட பேர் என்ன வேணால் போட்டுக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பை வச்சு மெயின் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்க. பட் இதுக்குள்ளே என்ன எழுதணும்னு நீங்கள் சொல்லவே இல்லை. ஸோ தட் ஃப்ளவர் ப்ராக்கெட் ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கே கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு print f அப்படிங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணும். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை அங்கே பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் எழுத போகிறோம். அதாவது ஒரு லெட்டர்ஸோ இல்லை வேர்ட்ஸோ இல்லை ஒரு சென்டென்ஸோ பிரிண்ட் பண்ணணும் இல்லை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் எழுதணும். ஸோ இது வந்து ஒரு ரூல். அண்ட் பை த வே பிரிண்ட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பு அடிச்சிருக்கேன், printf. ஓகே, printf இதுக்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்க? எப்போவுமே ஒரு புது ப்ரோக்ராம் கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹலோ வேர்ல்டு அப்படின்றது தான் எழுதுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளும் அதையே எழுதுவோம், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட விட்டுடலாமா இந்த லைன் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இதுக்கு முன்னாடி பண்ண எந்த லைன்லேயுமே நம்ம செமிகோலன் அப்படின்ற வைக்கவே இல்லை, இந்த லைனில் வைக்கணும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குதுன்றத நம்மளோட சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதே மாதிரி இது ஹெட்டர் ஃபைலுன்றதையும் நம்ம சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். தட் இஸ் கம்பைலர். நம்மளுடைய ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுது இல்லையா, நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுது இல்லையா, அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும். பட் இந்த printfன்றதை ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எங்கே முடியுதுன்றத நம்மளோட கம்பைலரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த செமிகோலன் போட்டிங்கன்னா ஓகே இந்த லைன் இங்கே தான் முடியுது போல் அப்படின்றத அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் செமிகோலன் போடுறோம். இதுக்கு அடுத்து நீங்கள் ரிட்டன் 0 அப்படின்னு கொடுங்க. ரிட்டன் 0ன்னு கொடுத்து செமிகோலன் வைங்க. ஸோ எதுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம இன்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் உள்ளே அடிச்சிருக்கிறதோ ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் கொடுக்கணும் இல்லையா, அதனால் ரிட்டன் 0ன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே கீழே வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இதை சேவ் பண்ணணும். F2 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கேட்கும். நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். இல்லை கேட்கல அப்படின்னா ஒரு வாட்டி அமுத்தினாலே சேவ் ஆயிரும் ஆல்மோஸ்ட். பட் 2 வாட்டி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ இந்த மெசேஜ் கண்டிப்பாக கேட்கும்.
ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஆல்ட் சி அமுத்துனீங்கன்னா கம்பைல்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அப்படி அமுத்துனீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ தட் உங்களுக்கு எந்த எரர் இருந்தாலும் இங்கேயே காமிச்சிடும். இப்போதைக்கு எரர் எதுவும் இல்லை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ என்டர் தட்டிட்டு ஆல்ட் ஆர் அமுத்தி ரன் கொடுங்க. ஸோ சாரி, ஆல்ட் ஆர் அமுத்தி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா போயிடுச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. பட் நம்ம அதை பார்க்குற வரைக்கும் அதை வெயிட் பண்ண சொல்லவே இல்லை. ஸோ அப்படி சொன்னால் தான் அதை வெயிட் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஜீரோக்கு முன்னாடி கெட் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி திடீர்னு வெளில வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ட் அமுத்திட்டு என்டர் அப்படிங்கிறத அமுத்துனீங்கன்னா மறுபடியும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிரும். ஸோ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ தெரியாமல் இங்கே டி வந்துருச்சு, சாரி. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட் சிஹெச்ன்றது என்ன பண்ணும் பேசிக்கலி அப்படின்னா, ஒரு நம்ம ஏதாவது கெட் சிஹெச்சோட ஃபுல் ஃபார்ம் வந்து கெட் கேரக்டர், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு கீ அமுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்றத காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் இந்த கெட் சிஹெச்சோட வேலை. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கம்பைல் பண்ணி பார்த்துப்போம் எரர் ஏதாவது இருக்கான்னு. எரர் எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஆர் பண்ணுவோம், கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் பண்ணி என்டர் பண்ணோம்னா, ஸோ ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு 3 வாட்டி வந்திருக்கு. பிகாஸ் நம்ம 3 வாட்டி ரன் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்டர் தட்டி மறுபடியும் வெளில வந்துடுறேன். அண்ட் இந்த வாட்டி வெறும் வேர்ல்டுன்னு மட்டும் சேவ் பண்ணுறேன். இப்போ ஆல்ட் ஆர் பண்ணலாம். ஸோ பாருங்க, இங்கே உங்களுக்கே தெரியும் ஹலோ வேர்ல்டு வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு என்ன ப்ரோ வழி? ஹலோ வேர்ல்டு நம்ம முன்னாடி இருந்ததெல்லாம் எனக்கு பார்க்க வேணாம், இப்போ ரன் ஆனால் மட்டும் போதும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் CLR/SCR. இங்கே இந்த printfக்கு முன்னாடி நீங்கள் போட வேண்டிய கமாண்ட் CLR/SCR bracket open bracket close semicolon. ஸோ செமிகோலன் வைக்க மறக்காதீங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம மொத்தம் 10 லைன் ஆஃப் கோடு எழுதியிருக்கோம். பேசிக்கலி இந்த ஒரு லைன் கிடையாது. ஸோ நம்ம மொத்தம் 9 லைன் ஆஃப் கோடு வந்து எழுதியிருக்கோம். 9 லைன் ஆஃப் கோட்ஸ். இப்போ இதை வந்து சேவ் பண்ணிடுவோம். பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் F2 அமுத்தி சேவ் பண்ணணும். இதுக்கப்புறம் இதை கம்பைல் பண்ணி பார்த்துருவோம். ஆல்ட் சி அமுத்தி என்டர் தட்டினீங்கன்னா கம்பைல் ஆகும். அண்ட் ஆல்ட் ஆர் அமுத்தி என்டர் தட்டினீங்கன்னா ரன் ஆயிடும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது காமிச்சிருச்சு. ஓகே. சரி ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த ரிட்டர்ன் ஜீரோக்கு முன்னாடி தான் கெட் சிஹெச் போடணுமா, ரிட்டர்ன் ஜீரோக்கு அப்புறம் போட்டால் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் ப்ரோ நமக்கு வந்து நாலேஜ் வளரும். சரிங்களா? இந்த ஃபீல்டில் அந்த சி அப்படின்ற இந்த ஃபீல்டில் நம்மளுக்கு நாலேஜ் வளரும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்டர் தட்டுறேன், சேவ் ஆயிடுச்சு. கம்பைல் பண்ணுறேன், வார்னிங்ஸ் வருது. வார்னிங்ஸை நீங்கள் கண்டுக்காமல் விடலாம் சில இடங்கள்ல, பட் சில நேரத்தில் அது கண்டுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வார்னிங் தான் காட்டும். சரிங்களா? வார்னிங் ஏன் காட்டுது ப்ரோ, அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இப்போ ரிட்டர்ன் ஜீரோக்கு கீழே தானே கெட் சிஹெச் போட்டீங்க, அதுதான் அது வார்னிங்னு காட்டுது. சரி பரவாயில்ல, நான் ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாருங்க எதுவும் நடக்கலை. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட் கைஸ். நம்ம ரிட்டர்ன் ஜீரோக்கு முன்னாடி தான் கெட் சிஹெச் கொடுக்கணும், ரிட்டர்ன் ஜீரோ லாஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட். ஸோ அதை நம்ம மாற்ற முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட், ரிட்டர்ன் ஜீரோக்கு மேலே தான் நீங்கள் கெட் சிஹெச் வந்து கொடுக்கணும். கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா வண்டர்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு சி ப்ரோக்ராம்
ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க. அண்ட் இதுக்குள்ள நீங்கள் ஏதாவது தட்டினீங்கன்னா போயிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய 100th வீடியோவில் நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி கைஸ். நம்ம இந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும் கைஸ். நம்மளுடைய வாழ்க்கை கற்றுக்கிட்டு சாதிக்க தான் இந்த வாழ்க்கை. அதை மறக்காதீங்க. சாதிப்போம், நிறைய கற்றுப்போம், நிறைய பணிவாக நடந்துப்போம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும். இதுதான் நம்மளுடைய கோல். தொடர்ந்து போவோம். தொடர்ந்து வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோஸ் விரைவில் வரும். இது உங்கள் தமிழ் டெக்னாலஜி. தேங்க்யூ. ஸோ நீங்கள் இதை விட்டு எப்படி வெளில போகிறதுன்னு அதையும் நான் இப்போது ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஆல்ட் எஃப்எம்டி கீழே குவிட் அப்படின்றதுக்கு வாங்க. டவுன் ஏரோ கிளிக் பண்ணி குவிட்ன்றதுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கேட்கும் சேவ் பண்ணுமான்னு என்ட்ரு தட்டினீங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட்டாக ஸ்க்ரீன். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.